திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாமி சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்பெருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருப்பேணு பெருந்துறை என்னும் திருத்தலத்தினை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். சோழ நாட்டினுடைய காவிரி தென்கரை தலம் இந்த திருத்தலம். திருப்பேணு பெருந்துறைன்னு போய் கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா திருப்பந்துறை என்றுதான் மக்களிடத்தில் வழக்கில் இருக்கு. இதுவும் கும்பகோணம் காரைக்கால் பேருந்து வழியில நாச்சியார் கோயில் வழிய பூந்தோட்டம் வந்து சேஷமுலை காரைக்கால் இப்படி போகும் ஒரு பேருந்து. அந்த இதில் வந்து நாச்சியார் கோயில் பக்கத்தில் இருக்கு இந்த திருப்பந்துறை. அம்மை முருகன் அம்பாலே பூஜை பண்ண இடம். முருகன் பிரம்ம இவங்கெல்லாம் பூசித்த தலம். இறைவன் சிவானந்தர், ஆனந்தமா சிவானந்தம். அம்மை மலையரசி. தீர்த்தம் மங்கள தீர்த்தம். விருட்சம் வன்னி. முருகனுக்கு ஊமை நீங்கியதாக இங்க சொல்றது திருப்பந்துறையில். அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் திருப்பந்துறை. அதனால திருப்பந்துறைக்கு சென்று அங்கே பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பெருவாழ்வு அடைய வேண்டும் என்று முதல் வாழ்த்தி தொடங்குகின்றேன். அடியார் பெருமக்களே, ஞானசம்பந்த பெருமான் திருவேழிமலையில் எழுந்தருளினர். எல்லாம் பக்கம்தான், திருவேழிமலையிலிருந்து பக்கம் திருப்பந்துறை. பெருகு உணர் சூழ்ந்த திருப்பேணி பெருந்துறையை வழிபட திருவுள்ளம் கொண்டார். நினைத்தார் சுவாமி அப்படி நினைச்சா உடனே இந்த ஊருக்கு போயிடணும்னு நினைப்பாங்க. அங்கிடம் சென்று வழிபட்ட காலத்திலே பைமா நாகம் என்ற தொடரிலே ஒரு பதிகத்தை அமைத்து பாடுகிறார்கள். இந்த பதிகத்திலே 3வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். செய் பூங்கொன்றை கூவில மாலை சென்னியுள் சேர் புனல் சேர்த்தி கொய் பூங்கோதை மாது உமை பாகம் கூடியோ பீடுடைய வேடர். பீடுனா இங்கே பெருமை. புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. பீடு என்ற சொல்லை அருமையாக திருவள்ளுவர் சொல்லுவார். கைபோல் நான்ற கனிகுலை வாழை காய்குலையில் கமுகு ஈன பெய் பூம் பாலை பாய்ந்து இழி தேரல் பில்கு பெருந்துரையாரே. யானையினுடைய கை இருக்கே, யானையினுடைய கை போல நீண்ட வாழைக்குலை. அந்த வாழைக்குலையிலே பழுத்த பழங்கள்ல தேன், காய்த்த குலைகள்ல கமுகு பாக்கு, கமுக மரங்களுடைய பூம்பாலைகள்ல அப்படி ஒழுகக்கூடிய அந்த தேன் பாய்ந்து பெருகி ஓடுகிறதா. நினைத்தாலே இனிக்குது.
அப்படிப்பட்ட தேன் பாய்ந்து பெருகக்கூடிய பெருந்துறையில் இருக்கக்கூடிய இறைவர் தலையிலே கொன்றை பூவை அணிந்திருக்கிறார். கொன்றை மாலை, அடுத்து கூவிள மாலை, வில்வ மாலை எல்லாம் தலையிலே அணிஞ்சிருக்க. கூவிள மாலை அணிந்த தலையிலே கங்கையை ஏற்று, கங்கை தேவி இங்க இருக்க. பூமாலை சூடிய உமையை தம் உடலிலே ஒரு பாகமாக உடையவர். உமாதேவியை பாகமாக உடைய, அதனாலதான் உமாதேவி. உமை மணவாளன், பார்வதி மணவாளன், இடது பாகத்திலே குடியிருக்கிற அந்த அம்மை. அப்படிப்பட்ட உடலின் ஒரு பாகமாக கொண்டு, அதனாலே ஒப்பு அற்ற அம்மையப்பர், அம்மையும் அப்பனும் சேர்ந்திருக்கல, அந்த ஒப்பற்ற அம்மையப்பர் என்ற பெருமையை உடைய உறவினர் எங்க யாரு? திருப்பேணு பெருந்துறையில உள்ள பெருமாள். உமையொரு வேகம் வைத்த வேடர்னு சொல்ற. சென்னின தலை, கொய் பூங்கோதை கொய்தல், கொய்யப்பட்ட பூவலே என்ற மாலை. நான் முதலே சொன்னேன், பீடுன்னா பெருமைன்னு. பீடு உடை வேடர்னா பெருமை பெற்ற வேடத்தை உடையவர், பெருமை பெற்ற வேடம். கை என்பது இங்கு யானையினுடைய துதிக்கை. வாழை குலைக்கு யானையினுடைய கையை ஒப்பிடுதல் ஒரு மரபு. தேரல் இன்னர் தேன். வாழைக்குலையில் கமுகு ஈன என்று சொன்னது என்னன்னா, ரெண்டுமே ஒத்த அளவில் வளர்ந்துருக்க. கமுகும் வளர்ந்துருக்கேன், வாழையும் நல்ல உயரமாக இருக்குது. அதனால விழுகின்ற இந்த தேன் மணக்கக்கூடிய தேன் அவனால் அப்படியே மிளிர்கிறது, தேன் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் திருப்பேணு பெருந்துறை என்னும் திருத்தலம். பாடலை நான் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். செய்பூங்கொன்றை கூவிளமாலை, செய்பூங்கொன்றை கூவிளமாலை. அந்த மாலைங்கிறத கொன்றையுடையும் சேர்த்துக்கணும், கூவிளத்துக்கு சேர்த்துக்கணும். கொன்றை மாலையே அணிஞ்சிருக்கிறார், வில்வ மாலையை அணிஞ்சிருக்கிறார். சென்னியுள் சேர்புணல், சென்னி தலையுத்தியிலே கங்கையை சேர்ந்திருக்கிறார். கொய் பூங்கோதை மாது உமை பாகம் கூடி, இடது பாகத்திலே உமாதேவி. பீடுடை வேடர் கைகோல் நான்ற கனி குலை வாழை, காய் குலையில் கமுகு ஈன பூம்பாளை, வாழ்ந்து இழி தேரல் பில்கு. அப்படியே ஒழுகிறார், பில்குதல். பில்கு பெருந்துரையாரே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இன்றே இப்பொழுதே திருப்பேணு பெருந்துறை செல்வோம். நாச்சியார் கோயிலிருந்து பக்கத்தில் இருக்கு. திருப்பந்துரைன்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போகிற வழியை காட்டுவாங்க. அங்கே நாம் போய் அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேராற்றல் மிக்க பேரருளையும் பெற்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பெருமானிடத்திலே வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அவர். வேண்டத்தகது அறிவோய் நீனார். அப்படிப்பட்ட பெருமானுடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.